ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லாண்ட் ஏஞ்சல். என் கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் எடுத்தோன்னே போர்க்களத்தை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஏச்சின்ட்டியும் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹீரோக்கு வந்து நிறைய காயங்கள் படுது. அதை வந்து ஏச்சின்ட்டி காப்பாற்ற வரும்போது அவருடைய புருவத்துலேயும் ஒரு பெரிய வெட்டுக்காயம் விழுந்துருது. இந்த சமயத்தில் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்தோன்னே ஹீரோ காயப்படுறதை பார்த்தோன்னே இவங்களால் எப்படி தாங்க முடியும்? அங்கே இருக்க ஒரு சோல்ஜரோட ட்ரெஸ் எடுத்து மாற்றிட்டு நேராக வந்து அவங்களும் அவங்களோட ஃபைட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோக்கும் 2-3 தடவை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு தடவை மேஜிக்கை யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு இடத்துல பேக் ஃபயர் கூட ஆயிடுது. அந்த சமயத்தில் இவங்களும் போர் புரிஞ்சு 2-3 தடவை அவரை காப்பாற்றணும்னா அவர் பேரையே கேட்டு வச்சுக்கிறாரு. இவங்களும் அவங்களோட பேரை சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் இவர் அவங்கள நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய தடவை அவங்க காப்பாற்றியும் கூட இவங்களால பேக் ஃபயர் தாங்க முடியாத சமயத்தில் நம்ம ஏச்சின்ட்டி கூட வந்து நம்ம ஹீரோவை 2-3 தடவை காப்பாற்றுறாங்க. இதை பார்த்துட்டே இவங்க 3 பேர் இப்படி மாறி மாறி போர் புரிஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி அவரோட கொடியை நாட்டிடுறாங்க. அப்புறமா தான் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போவே அவங்களுக்கு ரொம்ப காயப்பட்டுருது. ஹீரோவும் போரெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோக்கும் கொஞ்சம் காயப்பட்டிருக்கு. ஏச்சின்ட்டி அங்கேருந்து வராரு. அவருக்கும் கண்ணில் பெரிய காயம். நீ உன் உயிரை கொடுத்து கூட என்னை காப்பாற்றிருக்க, உன் கண்ணுக்கு எதாவது பிரச்சனையானே இல்லை, புருவத்தில் தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லும்போது என் உயிரை கூட கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நாம் இனிமேல் ஸ்வான் பிரதர்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. ஏச்சின்ட்டி அப்படியே மகிழ்ந்து போயிடுறாரு. அதே சமயத்தில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கேருந்து வந்து அவங்க கல்டிவேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே பிளட் வாமிட்டாக வருது. சிமின் வந்து போய் சொல்ல எனக்கு இப்படி பேக் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் காப்பாற்றினதே நினச்சி அப்படியே அவங்க ஞாபகமாகவே இருக்குது. அப்போ ஏச்சின்ட்டியும் சொல்கிறாரு அவங்க நம்மளுடைய கேம்பில் எங்கேயுமே இல்லை, அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு. எதுவும் ஆயிருக்காது, ஏன்னா அவங்க குங்ஃபு நல்லா பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்னதான் அவன் சாவலை உயிரோடு வந்துட்டானா, ஜெயிக்க வர செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு அவங்க எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவை அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஏப்பா நீ பேட்டில் நல்லா செஞ்சுருக்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அதே மாதிரி நாளைக்கு காலையில் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது வந்து வேறு இடமும் இல்லை, கிங்கோட கல்லறை தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டனலாக ஒரு இடம் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் லின்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு கட்டுறாங்க. இது வேறு எதுவும் இல்லை, அந்த சோல் லாக்கிங் ஸ்டோன் தான். அந்த ஸ்டோனை வந்து இவங்க பாரம்பரியமாக காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இதுதான் நம்மளுடைய ட்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பெரிய போரில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தோக்குற நிலமையில் இருக்கும்போது இந்த ஸ்டோன் வந்து விழுந்துச்சு, அதனால தான் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், அதனால தான் நம்ம இதை வந்து ட்ரெஷராக வச்சுருக்கோம் இந்த இடத்துல மறைச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ தொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அரசர் நீ தான் அப்படின்னு சொல்லி அதை தொடும்போது இவர் தான் ஏற்கனவே அந்த ஜுவேடை தானே வச்சுருந்தாரு, அதனால் அந்த கல் வந்து இவர் தொட்டோன்னே அப்படியே ஜொலிக்குது, இது டெஸ்டினி அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து தொட்டு ஜொலிச்சிச்சு இல்லையா, அதனால் வானத்துலேயும் க்ரீன் கலரில் தெரியுது. இதை வந்து நீயும் பார்க்குறாரு. இந்த நாட்டு அரசர்கிட்ட தான் அது இருக்குது, நாம் அதை கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து நம்மளுடைய ஜீஹோ கிட்ட வந்து பேசுகிறாரு. நீ எனக்கு எதுவும் செய்வேண்ணா, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவங்க ஐயோ நான் எப்படி நன்றி கடன் செலுத்தாமல் போகிறது அப்படின்னு. இல்லை வேணாம் அப்படின்னா அவங்க நான் கண்டிப்பாக செலுத்தியே தீருவேன் அப்படின்றாங்க. அப்படியாம்மா, இந்த ராஜா வந்துட்டு என்னுடைய பூர்வீக சொத்தான கல்லை தூக்கிட்டு வந்துட்டார், அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன், நீங்கள் என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க, நான் உங்களுக்காக இது செய்ய மாட்டேன்னா அப்படின்னா அவங்களும் உதவி செய்ய ஒத்துக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட அரசர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீதாம்மா அடுத்த அரசன், நல்லா ஆட்சி செய்யணும் மக்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரின்ஸை கூப்பிட்டு நீ தம்பியை நல்லா பார்த்துக்கோ, அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா உங்கள் அம்மா என்னை கூப்பிட்றாங்கப்பா, நான் சந்தோஷமாக உங்கள் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய ஏச்சின்ட்டிக்கு நல்ல ஒரு பதவியே கொடுத்துட்டு அவங்க அண்ணனே க்ரௌன் பிரின்ஸாக மாற்றிட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யை கட்டுறேங்க. நீ என்ன பண்ணுறாருன்னா இவங்க ஆப்போசிட் டீமில் இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்களே நம்ம ஹீரோ, அந்த அரசர்கிட்ட போயிட்டு என் தங்கச்சியை உங்கள் தங்கச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க போய் அந்த லின்பி ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு துணையாக நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஸ்டோனை எடுத்துக்குவேன், உங்களுக்கு வந்து அந்த அரசாங்கத்தை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு டீல் போடுறாரு. உடனே இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவர் மயங்கிடுறாரு. அதனால் நீயே வந்து கைது பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க போனால் அந்த பொண்ணு கல் செவுத்துலேயே போய் இடித்து இறந்து போயிடுது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம நீ வந்து ஜெயிலேருந்து அவரே தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாரையும் கொண்டுட்டு நேராக அந்த அரசர்கிட்ட வந்து
இப்போ இந்த செத்து போனது இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் என்னால் மாற்ற முடியும், நீ இப்படி செஞ்சால் நீ எங்களை ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னால் முடியுமா அப்படின்னு உள்ளங்கையை காட்டு அப்படின்னு ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு நேராக எல்லாம் பழைய நடந்து பழசாக அவங்க வந்து நின்ன மாதிரியே அரசவையிலேயே வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரே ஷாக். அவர் உள்ளங்கையை பார்க்குறேன், அந்த காயம் இருக்குது. உடனே இவங்களை நம்ம எடுத்துக்கலாம், இந்த பொண்ணை நான் உடனே தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. உடனே இங்கே ஈச்சின்டி நம்மளுடைய ஹீரோ இவங்கெல்லாம் வந்து அரசவையில் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நேர்மையை கட்டுறாங்க, ஹீரோட நேர்மையை. அவங்க அண்ணனும் ஏச்சிட்டியும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் சொல்கிற விஷயம் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு. அவ்வளோ நேர்மையாக இருக்கார். அந்த சமயத்தில் நம்மளுடைய நீயை கட்டுறாங்க. நீ வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய ஜீஹாவை கூப்பிட்டு, இந்தாம்மா இந்த பொண்ணை உனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யாரும் தெரியுதா, இவங்க கூட ஒரு கார்டியன் இருப்பாங்களே அவங்கள மாதிரியே ஒரு பொண்ணை இவரோட பவர்ஸ் மூலயமா உருவாக்கியிருக்காரு. அதனால தான் இப்போ அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. என்னால் உடம்பு சரியில்லை, உங்க கூட வர முடியாது, நீ தான் ஹீரோவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறதுக்காக ஏச்சின்டி வராரு. நான் இந்த மாதிரி நீ போய் எனக்கு கான்குபின் வராங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துடு, இந்த ஹீரோயினோட ஃபோட்டோ நான் வரைஞ்சிருக்கேன், அவங்களையும் போய் அப்படியே தேடிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்து விடுறாரு. ஏச்சின்ட்டியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிமின் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வராங்க. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்தோன்னே, நீ ஏன் இவ்வளோ பேலாக இருக்க, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அவர் சொல்கிறாரு, உனக்கு பேக் ஃபயர் இருக்குது, நல்லாவே தெரியுது, நீ அவனை போக வேணாம்னு சொல்லி நீ அங்கே போனதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே நான் போவே இல்லையே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நான் ஒரே ஒரு தடவை தான் போனேன் அப்படின்றாங்க. போயிட்டு நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. நான் எதுவுமே பண்ணல, ஹீரோவை மட்டும் தானே காப்பாற்றினேன் அப்படின்னா, அதுதான் பெரிய தப்பே. அவருக்கு வந்து பேட்டிலில் வந்து ரொம்ப காயப்படணும், அவர் உயிருக்கு போராடும் போது தான் அந்த மெய்டு வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றும் போது அந்த மெய்டு அவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மெய்டு வந்து இவங்களை விரும்பலை, அந்த லவ் ஸ்னீக்னால தான் அவர் இறந்தே போவார், இதுதான் கதை, நீ ஏன் இப்படி மாற்றி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது, சரி நான் வேணா போய் அந்த மெய்டை தேடி அவங்கள திரும்ப சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா, நீ தானே தப்பு செஞ்ச, நீயே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிம்மினும் சொல்கிறாரு. சரி நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தடவையாவது உன் பவர்ஸை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களும் ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்தோன்னே ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு போகிறாங்க. டேஸ்ட் எதுவுமே நல்லாவே இல்லை, ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது ஜீஹாவை கூட்டிகிட்டு ஹீரோவோட ஏச்சின்ட்டி அந்த பக்கம் வர்றதா ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஜீஹோவை பார்க்கறதுக்காக இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஏஜென்ட்டி அங்கே இருக்கார். ஜீஹோவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் அந்த வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது, உங்களை எல்லோரும் வரவேற்கிறாங்க அப்படின்னா, நம்ம மிஷினை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவன் தானே அவங்க ஹீரோ கூட இருந்த ஒரு ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போதே முன்னாடி 2 வண்டி வருது. அந்த வண்டியை பார்த்துட்டு இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஜீஹோவோட அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ போகக்கூடாதுங்கிறாங்க ஜீஹோ. அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, மேலேருந்து கூட உங்களை ஒரு ஆள் தாக்குறாங்க அப்படின்னோடனே ஏச்சின்ட்டி திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆகிடுறாரு. அந்த சமயத்தில் நம்மளோட ஏஜென்ட்டி வந்து எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி எல்லாரையும் தகர்த்திடுறாரு. அந்த சமயத்தில் ஜீஹோவோட இடத்துக்கு ஒரு அம்பு கூட வந்துடுது. காப்பாற்றிடுறாங்க நம்மளுடைய அசிஸ்டண்ட் பொண்ணு. இங்கேருந்து மேலே இருந்தெல்லாம் கூட ஆளுங்க நிறைய பேர் வராங்க. எல்லோரும் ஏஜென்ட்டி தாக்கிடுறாரு. அப்படி ஒரு சிலரை பிடிச்சா அவங்களும் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து ஏஜென்ட்டி வந்து ஜீஹோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜீஹோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினையே கைது பண்ணி கொண்டு வராங்க. இவங்க தான் சஸ்பீஷியஸாக இங்கே இருந்தாங்கன்ட்டு. அப்போ வந்துட்டு இவங்க யாரும் தெரியாமல் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேர் சொல்லி அவர் சொல்லும்போது, உனக்கு எப்படி என் பேர் தெரியணும்னு ஹீரோ உங்களை வரைஞ்சி உங்களை தேட சொல்லி நாங்கள் ஒரு போஸ்டர் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போனீங்க இத்தனை நாளாக எங்ககிட்ட சொல்லாமல் அப்படின்னோடனே, அது வந்து அப்படின்னு நீங்கள் அதை வந்து அரசர்கிட்டே சொல்லிக்கங்க வாங்க போகலாம்னு சொல்லி கையோடு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம ஏஜென்ட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்ஸ் கிட்ட வந்து இப்போ தாக்க வந்தாங்கல்ல, அவங்களாம் ஃபஸ்ட்டு பிரின்ஸ் ஆளுங்க தான் போல், இந்த மாதிரி மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு எங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னா, பரவாயில்ல வாங்க நம்ம எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க. அவங்களும் நம்பி குடித்தா அது ஃபுல்லாக பாய்சன், எல்லாருமே உடனே இறந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டி அரண்மனைக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் போய் இளவரசியை விட்டுட்டு வந்துடுறேன், அப்புறம் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹோவை கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் ஜீஹோவை பார்க்கல. அவங்க உள்ளே போனோடனே ஜீஹோ வந்துட்டு இவங்க தான் இவங்களோட காங்குபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்மளோட ஏச்சிட்டி சொல்கிறாரு, வர வழியில் ஏதோ பிரச்சனையாமேன்னு ஹீரோ கேட்டோன்னா, ஆமாம் இதுலேருந்து நம்மளை காப்பாற்றின வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, அந்த ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லிடுறேன். ஆமாம் அவங்க தானே, அவங்களுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி சந்தோஷமாக்குறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினை கூப்பிட்றாங்க. ஹீரோயின் இப்போ தான் நேராக ஜீஹோவை பார்க்குறாங்க. ஜீஹோ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனாலுமே இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு தான் எல்லாம் மறந்துருச்சுல, நீ வந்து வேறு பேர் தான் சொல்லியிருப்பாரு,
அதனால் இவங்க நிற்கல, அப்படியே போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்து வணங்குமா வணங்குமான்னு கண்ணில் செய்கை செய்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஏச்சின்ட்டி தயவு செஞ்சு வணங்கு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி சொன்னோன்னே அதுக்கப்புறம் வணங்குறாங்க. அப்புறம் அதை கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு என்னம்மா உனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு, எனக்கு எந்த கிஃப்ட்டு வேண்டாம், உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த இடத்துல தான் நாங்கள் குடியிருந்தோம், அதனால் நான் அங்கே இருந்தவங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து உதவி செஞ்சேன், நீ என்னோடய உயிரை 2 தடவை காப்பாற்றிருக்கேனோடனே அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸ் நீயாடியது அப்படின்னு ஒரு லுக்கோட விடுறாரு. ஆமாம், எனக்கு வந்து எந்த விதமான பரிசும் வேண்டாம் அப்படின்னா, நீ கேட்டே தான் ஆகணும், எது கேட்டாலும் கொடுக்குற அப்படின்னா நான் உங்கள் கூட இருக்கிறதா விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதே ஜீஹோ காட்டுறாங்க. ஜீஹோ இருந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ வந்து தாக்குறது வந்து நம்மள இல்லை, இவங்க வேறு யாரோ சதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஹீரோ வந்து ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க எங்கள் உடம்பு என் உயிரையும் காப்பாற்றிருக்கிற, அரசர் உயிரை 2 தடவை காப்பாற்றிருக்காங்க, இனிமேல் நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஏச்சின்ட்டியும் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏச்சின்ட்டிகிட்ட சொல்கிறாரு, என் பக்கத்து ரூமே அவங்களுக்கு, என் கோட்ரஸ் பக்கத்தில் இருக்க ரூமே கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.